நான் சொல்றேன், திரு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர். அத சொன்னாதான் ஓட்டு விழும் என்டிஏ கூட்டணிக்கு. நான் அந்த கூட்டணியில தான் இருக்கேன். அதுதான் அவர்தான் முதல்வர் வேட்பாளர். நான் சொல்றேன், என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி முதலமைச்சர்னு சொன்னாதான் ஓட்டு விழும், இல்லனா ஓட்டு விழாது. அதெல்லாம் ஒரு விஷயம் கேளுங்க. இங்க வந்து பலமுறை ஆட்சியில் இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. 2011ல எம்எல்ஏ இருந்தாங்க, 2021ல எம்எல்ஏவா இருக்கிறாங்க, இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா இந்த நாட்டை ஆண்ட கட்சின்னா அவங்க தான். இந்த நாட்டை ஆண்ட கட்சி எம்ஜிஆர்ல இருந்து அம்மா ஜெயலலிதா இருந்து அண்ணன் எடப்பாடி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் நாட்டை ஆண்டவங்க. அவங்க தான் வேட்பாளர். இது சொல்லிதான் தெரியணுமா? சொல்லி ஆகணும் சார். அவங்க தான் வந்து முதல்வர் வேட்பாளர், அவங்க தான் அடுத்த முதல்வர். இன்னைக்கு வந்து இந்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் ஏத்துக்கிட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்தை புறந்தள்ளுறதுக்கு மக்கள் ரெடியா இருக்கான், வெறி கொண்டு போயிருக்கிறான். அப்போ வந்து யார முதல்வரா வந்து தேர்ந்தெடுப்பாங்க மக்களும் தேர்ந்தெடுத்துட்டாங்க. என்டிஏ கூட்டணியும் அவரை தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன மாற்று கருத்து?